நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கீரை வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாடி தோட்டத்தில் கீரை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் மற்ற செடி கொடி இதெல்லாம் வளர்க்குறத காட்டிலும் கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று ஈல்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கீரைன்றது மினிமம் ஒரு 30லேருந்து 45 நாட்களில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற செடியெல்லாம் நீங்கள் விதை நேர்த்தி பண்ணணும், மண் கலவை சரியாக இருக்கணும், எல்லாமே நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வரும், உங்களுக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும். ஆனால் கீரை வளர்ப்பில் அப்படிலாம் கிடையாது. சில சிம்பிள் ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே கீரையில் நல்லா ஈல்டு எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கத்திரிக்காய் செடியோ வெண்டைக்காய் செடியோ தக்காளி செடியோ வைக்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிடைக்கிற ஈல்டை கம்மியாக தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தக்காளி செடி வச்சிங்கன்னா மிஞ்சி போனால் ஆரம்பத்தில் நீங்கள் சரியாக உரம் கொடுக்கல, சரியாக பராமரிக்கலைன்னா உங்களுக்கு 1லேருந்து ஒரு 2 தக்காளி கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆனால் கீரை அப்படி கிடையாது. உங்களுக்கு ஈல்டு கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொன்று அதை வச்சு நீங்கள் இனிஷியலாகவே அதை வச்சு நீங்கள் சமைச்சு அதை டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மாடி தோட்டத்தில் போகணுன்ற ஒரு உத்வேகம் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நான் பாலக்கீரை போட்டிருந்தேன், அதோட கொத்தமல்லி ரெண்டையும் நான் போட்டிருந்தேன். பொதுவாகவே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு தனியான தொட்டியில் கோடு போட்டு அதில் விதையை விதைப்பேன். இதில் ஃபுல்லாக நான் அரைக்கீரை மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த 4 தொட்டிலையும். இது இன்னும் வரல. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நான் பாலக்கீரையும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டிருந்தேன். அப்படி போடக்கூடாது, பட் இருந்தாலும் நான் ரெண்டையும் சேர்த்தே போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொத்தமல்லி வந்திருக்கு. பாலக்கீரை இதில் எதுவும் வரல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாலக்கீரை இங்கே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பாலக்கீரை. அடுத்து நான் பச்சை மிளகாயோட விதையும் அதோட போட்டிருந்தேன். அதனால் அங்கங்கே பச்சை மிளகாயும் வந்திருக்கு. ஸோ இது பச்சை மிளகாய் வர்றதுக்குள்ளேயும் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் வளர்ந்துடும். ஸோ அதை அறுவடை பண்ணிட்டு இந்த பச்சை மிளகாயை வளர விட்டுடலாம். இந்த தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் வந்திருக்கு. இதுலேயும் தான் கொத்தமல்லி கொஞ்சம் அதோட பெட்டராகவே வந்திருக்கு இந்த தொட்டியில். ஸோ அதோட ஒரு பச்சை மிளகாயும் இதில் வந்திருக்கு. கீரை வளர்க்கும் போது அதோடு சேர்த்து இன்னொரு செடி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அந்த கீரை வளர்கிறதுக்குள்ளே இந்த செடியும் ஈக்குவலாக வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் கீரையை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். நான் ஒரு பழைய வீடியோவில் கொத்தமல்லி அறுவடை வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே க்ரோ பேக்கில், இந்த க்ரோ பேக்கில் தான் கொத்தமல்லி தக்காளி எல்லாத்தையும் முள்ளங்கி 3 ஒரே நேரத்தில் போட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 30-35 டேஸில் கொத்தமல்லி நான் அறுவடை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் முள்ளங்கி அறுவடை பண்ணேன். அதுக்கப்புறம் தக்காளியை மட்டும் விட்டு தக்காளி அறுவடை பண்ணேன். இப்போ இதில் இந்த சோம்பு செடி இருக்குது. சோம்பு செடி ரொம்ப நாள் ஆச்சு, எதுவும் பூ எதுவுமே காய் வரல. அதனால் இதை நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன், என்ன தான் வருதுன்னு சொல்லி. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ இதில் எப்படி பூ அப்புறம் சீரகம்லாம் வருதான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இந்த தொட்டி, இதில் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். வெந்தயத்தை ஊற வச்சு அதை நான் தூவி விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இத்தனைக்கும் விதைச்சி ஒரு 2ஆவது நாள் நல்ல மழை. இன்னொன்று சொல்லப்போனால் மழை தான் கீரை வளர்க்குறதுல ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த செடியுமே உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும், மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா வரும் மாடி தோட்டத்தில். ஆனால் கீரையை பொறுத்தளவுக்கு நீங்கள் மழை பெஞ்சிச்சுன்னா, அதுவும் ஆரம்பத்தில் பெஞ்சிச்சுன்னா எல்லாமே சரிஞ்சிடும். ஒன்ஸ் கீரை சரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் அடுத்து புதுசாக இன்னொரு தொட்டியில் தான் நீங்கள் கீரை போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும், 1-2 சாஞ்சிருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய அடர்த்தியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சாஞ்சு கொஞ்சம் தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 தான் சர்வைவ் ஆச்சு. அதில் இதெல்லாம் முளைச்சதுங்க எல்லாமே வந்துருந்துச்சுன்னா இது இன்னும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இன்னும் இந்த வெந்தயக்கீரைக்கு ஊடால அங்கங்கே கொஞ்சம் கொத்தமல்லியும் இருக்குது, அங்கே கொஞ்சம் பச்சை மிளகாயும் இருக்குது. அடுத்து பாலக்கீரையும் கொஞ்சம் கிடக்கு. ஸோ அதை அறுவடை பண்ணும்போது பார்த்து அறுவடை பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு என்ன செடின்னு ஒரு ஐடியா கிடைக்கல. நான்
இந்த சித்தகத்தின்ற ஒரு விதையோட வாங்கி போட்டேன். ஒருவேளை அந்த சித்தகத்தி வந்திருக்கா அப்படின்னு தெரில. ஏன்னா இதோட வந்து பாலக்கீரை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து செடி முருங்கை இதோட விதைகள்லாம் போட்டேன். பார்த்தா திடீர்னு வந்து இது எல்லாமே வந்து முளைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நான் இது வெந்தயம் நினச்சேன். ஆனால் அந்த இலை வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இது வந்து எந்த இதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த தொட்டியில் வந்து பாலக்கீரை கம்மியாக தான் வந்திருக்கு. ஒரு 1, 2, 3 தான் வந்திருக்கு இந்த தொட்டியில். பட் இருந்தாலும் பாலக்கீரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து பெரிய இலையாக வந்து வரும். மற்ற கீரையை விட கம்பேர் பண்ணும்போது பாலக்கீரை வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஈல்டு எடுக்கலாம். அதே மாதிரி கீரையில் வந்து 2 வகையான செட் இருக்குது. ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி கீரைலாம் நீங்கள் ஒன்ஸ் வளர்ந்துட்டா வந்து அதுலேருந்து அறுவடை பண்ணிடலாம். ஆனால் பாலக்கீரை பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஒரு 3லேருந்து 4 அறுவடை கூட பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து மணத்தக்காளி கீரை, அதுவும் அப்படி தான். அப்புறம் வந்து முருங்கைக்கீரைலாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்துக்கு வந்து ஒரு நாள் தேவையான கீரையை வந்து முருங்கைக்கீரையை வந்து கொடுத்துரும். நான் வந்து அடுத்து வந்து தோட்டத்தை அப்கிரேட் பண்ணும்போது மினிமம் வந்து ஒரு முருங்கை மரம் வந்து செடி முருங்கையோ இல்லை ஒரு முருங்கை மரமோ வந்து மாடி தோட்டத்தில் வந்து வைக்க போகிறேன். ஸோ அப்படின்னும் போது எனக்கு வீட்டுக்கு தேவையான நிறையா இது வந்து அது மூலமே கிடச்சிரும். இதில் வந்து கொத்தமல்லி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கீரை வந்து எதுவுமே வரல. இது வந்து பச்சை மிளகா தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த இதுலேயே தான் சித்தகத்தின்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து இது வந்து புடலங்கான்னு நினைக்கிறேன், இல்லை வெள்ளரிக்காய்ன்னு தெரில, வந்துருக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த தொட்டி எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து அரைக்கீரை தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.